வணக்கம் போகலே. என்னோடய கத்திரிக்காய் காட்டில் வர காய் எல்லாமே மேக்ஸிமம் கோணக்காயாக வருது, பெண்டாக வருது. இது வந்து பெருசாக மார்க்கெட்டில் ரேட்டு நிற்க மாட்டுது. காய் அப்படின்னா நீளமாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், இது வந்து ரொம்ப கோணையாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனை நீளமான கத்திரி சாகுபடி வைக்கணும் விவசாயிகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ உண்மையிலுமே இந்த காய் கோணையாக வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க ரெண்டாம் நிலை சத்துக்களை முதல் சத்தான கால்சியம் பற்றாக்குறை. சுண்ணாம்பு சத்து அப்படிங்கிறது ஒரு தாவரத்தோட ஸ்ட்ரக்சர் அண்டு டெக்ஸ்சர்னு சொல்லுவோம். அது சைஸ் அண்டு சேஃப் ஆஃப் த ஃப்ரூட் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் ரொம்ப முக்கியமான தாவரம் சத்து. ஒரு அடி தான் அடித்தேன், கழுத்து ஒரு பக்கமாக லாக் ஆகிடுச்சு. நம்ம பொதுவாக கால்சியத்தை வந்து நம்ம சீன் தான் மெஜாரிட்டி கொடுப்போம். சீன் அப்படிங்கிறது 8 கிலோ ஒரு ஏக்கராவுக்கு வாரத்துக்கு பறந்து பண்ணும். சீன் அப்படிங்கிறது 8 நாளுக்கு மேலே மண்ணுக்குள்ளே தேங்கி நிற்கிற தன்மை கிடையாது. ஸோ சீனை கால்சியம் ஆக்சைடு வடிவத்தில் ப்ளஸ் கூட மெக்னீசியம் சேர்த்து நம்ம மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது, போரான் சேர்த்து மேலே ஸ்ப்ரே கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த மாதிரி கோணக்காய் வர பிரச்சனைலேருந்து நம்ம பயிரை காத்து வெளியே கொண்டு வரும். ஸோ கால்சியத்தை வந்து நம்ம பெருசாக வந்து தக்காளி மாதிரி பயிர்களுக்கு தான் அதிகமாக கொடுப்போமே தவிர இந்த மாதிரி கத்திரிக்காய் மாதிரி பயிர்களுக்கு பெருசாக நம்ம கொடுக்க மாட்டோம். கத்திரிக்காயில் இந்த மாதிரி கோணக்காய் வர்றது, இங்கே பிளான்ட்டை பாருங்கள், நிறைய பிளான்ட்டில் வைக்கிற காய் ஒன்று இருந்தால் பரவாயில்ல, மெஜாரிட்டி காய் எல்லாமே வந்து கோணக்காயாகவே இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க எல்லா பிளான்ட்டுமே பார்த்திங்கன்னா வர காய் எல்லாமே வந்து உங்களுக்கு கோணையாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா பியூராக வந்து கால்சியம் பற்றாக்குறை தான். நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோணக்காய் வரது அப்படிங்கிறது உரம் போட்டால் சரியாயிரும், பொட்டாஸ் போட்டால் சரியாருன்னு நினைக்கிறோம். கிடையாது. இது கால்சியம் கொடுத்தா மட்டும் தான் சரியாகும். ஸோ போரான் மற்றும் கால்சியம் கலந்துருக்க மாதிரி நிறைய உரங்கள் ப்ளஸ் வந்து போரான் மற்றும் கால்சியம் இருக்க மாதிரி நிறைய லிக்விட் ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கறது மூலமாக தான் இந்த கோணக்காய் பிரச்சனை அப்படிங்கிறத ஈஸியாக நீங்கள் தடுத்து வெளியே வந்துட முடியும் அப்படிங்கிற எந்த மாற்றுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.